தனிமையெனும் இருட்டு. அறையில் விளக்கு போட அவளுக்கு மனம் வரவில்லை. அந்த வெளிச்சம் அவள் தனிமையை பிரகடனப்படுத்தும் என்று ஒரு மன உறுத்தல் அவளுக்கு எப்போதுமே அந்த இருட்டு பரவும் வேளையில் உண்டாகும். போடத்தான் வேண்டும் என்ற அவசியம் வரும் வரை அவள் சாதாரணமாக விளக்கை போட மாட்டாள். இந்த இருட்டு அவளுக்கு புதிதல்ல. பெங்களூரில் அவள் வீட்டு பின்புறம் விசாலமாக நீளும். படிக்கட்டில் கன்னத்தை கையிலேந்தி அமர்ந்தவாறே நட்சத்திர துகள்களை பார்த்து கொண்டு பல நட்சத்திரங்களை அவளே ஒன்று சேர்த்து பூத்தேராகவும் முல்லைச்சரமாகவும் மலர் ஊஞ்சலாகவும் கற்பனை செய்து கொண்டிருப்பாள். 2 தென்னை மரங்கள் கோணாமானாவென்று இலைகளை நீட்டிக்கொண்டு நிற்கும். ஒரு மரத்தின் இலை கொத்தின் கீழேதான் திடீரென்று கத்தி இவள் கவனத்தை திருப்பும் ஓர் ஆந்தை உட்காரும். அதன் ஒளிரும் கண்களை பார்த்துவிட்டு தலையை தூக்கி நட்சத்திரங்களையெல்லாம் பார்ப்பாள். நட்சத்திர குவியலை பார்த்த கண்களுக்கு அந்த ஆந்தை கூட அழகுதான். முதுகில் வந்து இடிப்பாள் அம்மா. சாயங்கால வேளையிலே விளக்கேத்தாமே கொல்லைக்கதவை திறந்துண்டு, இது என்னடி வேலை, மூதேவி வருவாடி வீட்டுக்கு. அம்மா பாரேன், எனக்கு சின்ன பொண்ணாய் இருந்தப்போ கருப்பிலே வெள்ளிப்பூ போட்ட பாவாடை வாங்கினியே, அதே மாதிரி அங்கே ஒரு பொண்ணு போட்டிருக்கா பாரு என்று அவள் வானத்தை காட்டுவாள். ஆமாம், தினம் பார்த்து ஒன்னொன்று சொல்லு, இருட்டு பிசாசு, எழுந்திருடி. அழுத்துக்கொண்டே எழுந்து கழுத்தை வளைத்து ஆந்தையை பார்ப்பாள். உனக்குத்தான் இருட்டை அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கு, நான் போறேன் என்பாள். யாரோடடி பேசுற? ஆந்தைக்கிட்ட. பெரிய கண்களை உருட்டி அம்மா விழிப்பாள். நீயும் உன் அசட்டு கற்பனையும். பாவாடையாம், ஆந்தைக்கிட்டே பேசுறாளாம். போடி உள்ளே, இனிமே கொல்லை பக்கம் இருட்டிலே உட்கார்ந்த காலை உடைச்சிடுவேன் என்று அம்மா திட்டுவாள். தினமும் அது நடக்கும். அந்த கொல்லைப்புற இருட்டில் அவளும் அவள் கற்பனைகளுமாய் அமிழ்ந்து கிடக்கும்போது அவள் மனத்தில் அப்பா, அம்மா, அண்ணா, அவர்கள் வீட்டு நாய் லில்லி எல்லோருமே வேறு மாதிரி தென்படுவார்கள். அம்மாவை அவள் பக்கத்து வீட்டு சுனந்தாவின் அம்மாவை போல் ரொம்ப படித்தவளாக கண்ணாடி போட்டு கொண்டு இருப்பதை போல் நினைத்து கொள்வாள். கோடி வீட்டு அரையால் உயர அல்சேஷன் போல் லில்லி மனத்தில் உருவாகும். அம்மா ரஸ் புஷ் என்று இங்கிலீஷ் பேசுவாள். லில்லி வட்டாரத்தையே நடுங்க வைக்கும். அப்பா சினிமாவில் வரும் அப்பாக்களைப் போல் முதுகை தடவி, நீ இந்த வீட்டு விளக்கம்மா என்பார். அண்ணா பாசமலர் சிவாஜி கணேசனாக மாறி தங்கை என்றால் உயிரை விடுவான். அந்த இருளில் இவளை சுற்றி ஓர் அழகான, அவளுக்கு பிடித்த உலகம் உருவாகும். மீண்டும் உள்ளே வந்து வழக்கமான அதிகம் பேசாத அப்பா, 9 கெஜ புடவை அம்மா, அருணா நாளைக்கு பரீட்சை எனக்கு, ராத்திரி ரேடியோ வச்ச பல்ல தட்டிடுவேன் என்று சொல்லும் அண்ணா இவர்களை பார்க்கும்போது பலாரென்று முகத்தில் அரைவது போல் இருக்கும். பல தடவைகள் அவள் மனத்தில் அவளே உண்டாக்கி கொள்ளும் தோற்றங்களுக்கும் நிஜமானவைக்கும் உள்ள இடைவெளியை எண்ணி பயந்தே அவள் தனியாக உட்கார பயப்படுவாள். அப்படியும் சுவாமிக்கு சந்தனாபிஷேகம் செய்யும்போது தலையிலிருந்து ஒழுகத் தொடங்கிய பின் மளமளவென்று கீழே வரை வந்துவிடுவதைப் போல் வானத்துக்கு இருட்டாபிஷேகம், அது அவளாக ஏற்படுத்தி கொண்ட சொல், நடக்கும்போது அந்த கொல்லை வாசற்படியும் காற்றில் அசையும் தென்னை இலைகளும் கண்களை உருட்டி கீறிச்சிடும் ஆனந்தையும் அவளை வாவாவென்று கூப்பிடும். இருட்டில் பல பேர் அவளை சுற்றியுள்ளது போல் படும். அப்படி ஒரு நாள் அவள் உட்கார்ந்து கொண்டிருந்த போதுதான் அம்மா சொன்னாள், இனிமே இப்படியெல்லாம் தனியாக உட்கார வேண்டாமடி அருணா. உட்காருனாலும் இனிமே உட்கார மாட்டே, துணைக்கு ஆள் வரப்போறது. என்னம்மா சொல்றே? பேரு ரங்கநாதன், அவ்வளவுதான் சொல்வேன் என்றாள் அம்மா. அந்த செய்தி அமுத தாரையாய் நெஞ்சில் இறங்கியது. அவள் கற்பனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒருவன் வரப்போகிறான். இருட்டில் உட்கார்ந்து கோத்த கனவு மாலை கழுத்திலேயே வந்து விழப்போகிறது. ஏதோ ஒரு வகையில் எதிலிருந்தோ விடுபட்டது போலிருந்தது. அவள் தனிமை ஆசையும் நானாவித தோற்றங்களோடு இருட்டு அவளை அழைப்பதும் அவள் விருப்பப்பட்ட ஒன்றாக இல்லாமல் மெல்ல மெல்ல அவளை அச்சுறுத்திய விலங்கிட்ட ஒரு பழக்கமாய் அவளுக்கு தோன்றத் தொடங்கியிருந்த சமயம் அது. ஜேப்படி திருடனுக்கு வாய்ப்பிழந்த பணப்பை ஒன்று துருத்தி கொண்டு வெளியே தெரியும் போது கை அரிப்பெடுப்பது போல் நடைமுறையை புறக்கணித்து கனவில் மூழ்கிவிடும் உணர்வு அவளை ஆக்கிரமித்து விட்டதாக அவள் உணர்ந்தாள். ரங்கநாதன், ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா என்று நான் பாடினால், என் பேரே ரங்கநாதன், வேறு என்ன செய்ய முடியும் என்று குறும்புத்தனமான புன்னகையுடன் கேட்பவராக இருப்பாரோ? அருணா ரங்கநாதன், அருணா ரங்கநாதன், ஆந்தை கத்தியது.
அருணா மெல்ல எழுந்து அம்மாவிடம் மற்ற விவரங்களை கேட்கப் போனாள். புதுடில்லியில் பெங்காலி மார்க் அருகில் 2 அறைகளும் ஒரு சமையலறையும் உள்ள வீட்டுக்கு அவள் வந்துவிட்டாள். தோட்டம் என்று சொல்லிக்கொள்ள முடியாத 10 அடி நிலம் வீட்டின் முன் இருந்தது. பெங்களூருவின் அந்த விசாலமான தோட்டமும் அச்சூழ்நிலையில் நெஞ்சில் ஊறிய கனவுகளும் மனத்திலிருந்து மறைந்து விட்டன போல் பட்டது. வார்த்தைகளில் வெளியிட்டால் சோபையற்ற வெறும் செயல்களாக மாறிவிடும். உள்ளத்துக்குள்ளேயே சுவைத்து கொள்ளக்கூடிய பல அனுபவங்கள் அவளுக்கும் ஏற்பட்டன. அவள் சமைத்து கொண்டிருக்கும்போது மெல்ல பின்னால் வந்து முகத்தை திருப்பி வேர்வையை துடைக்க வந்தேன் என்று சொல்லும் சாக்கு திரைப்படத்தில் ஓடும் படம் கூட தெரியாமல் கரங்களின் இணைப்பில் மயங்கியது. இரவின் மங்கிய நில ஒளியில் இந்தியா கேட் வரை நடந்துவிட்டு வந்து படுக்கையில் சாய்ந்தது. எல்லாமே மறக்க முடியாத அனுபவங்கள்தாம். 3 மாதங்களுக்கு பின் ரங்கநாதன் மெல்லச் சொன்னான். இனிமேல் மாதம் 20 நாள் டூர் போயிடுவேன். தனியா இருப்பியோ இல்லையோ? ஆங் என்று அயர்ந்து போனாள் அவள். என்ன முழிக்கிறே? படித்த பெண் தானே நீ? லைப்ரரியில் சேரு, நிறைய சிநேகிதிகள் ஏற்படுத்திக்கோ. அப்புறமென்ன கவலை? நானும் உங்களோட டூர் வர முடியாதா? நான் என்ன ஹனிமூனா போகிறேன்? மண்டு. கணவன் மனைவின்னா சினிமா சேர்ந்து போனாலும் பார்க்கிலே 2 மணி நாழிகை உட்கார்ந்து பேசிண்டும் இருந்தால்தான் வாழ முடியுமா என்ன? நான் டூர் போனாலும் எப்போதாவது ஒரு நிமிஷம் உன்னை நினைச்சிப்பேன் பாரு. அதுதான் ஒரு மகத்தான நிமிஷம் என்றான் அவன். அவளால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு. வீட்டுக்கு வேண்டியதை வாங்குவது, பணக்கணக்கு வழக்கு எல்லாமே அவளால் திறமையாக செய்ய முடிந்தது. தோழிகள் ஏற்படுத்தி கொள்வதுதான் அவளால் முடியவில்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பஞ்சாபி தம்பதியர் இருந்தனர். தந்தூரி ரொட்டி எப்படி செய்வது, பூவேலை எப்படி செய்வது என்பதை தவிர வேறு விஷயம் அந்த பஞ்சாபி பெண்ணிடம் பேச முடியவில்லை. இந்த படம் பார்க்கவில்லையா நீங்கள்? அருமையான கதை. 2 பேர் முதலில் காஷ்மீரிலே காதல் பண்ணுகிறார்கள். அப்புறம் கதாநாயகன் சிப்பாயாக போய்விடுகிறான். கதாநாயகி பாவம் தாயாகி விடுகிறாள். அதை தவிர வேறு என்ன வேலை கதாநாயகிகளுக்கு? குழந்தை ரகசியமாக பிறக்கிறது. குழந்தையை போட்டுவிட்டு கதாநாயகி சோக கீதம் பாடிக்கொண்டு போய்விடுவாள். அது எப்படித்தான் மனம் வந்ததோ? அவளுக்கென்ன மனம் வருவது? டைரக்டர் சொன்னார் செய்கிறாள் என்று அந்த கன்றாவி கதையை சொல்லி அந்த காஷ்மீரிலே ஒரு பாட்டு பகன்ஜி என்று 2 வரிகள் தன் குரலில் பாடி காட்ட ஆரம்பித்து விடுவாள் அவள். தன் மனத்தில் உள்ளதை எல்லாம் கூறி வெறும் துணையாக மட்டும் அல்லாமல் ஓர் ஆத்ம பலமாகவும் இருக்கக்கூடிய நட்பு ஏனோ அவளுக்கு ஏற்படவே இல்லை. சினிமா செல்லும் நட்பு, மார்க்கெட் செல்லும் நட்பு எல்லாம் அவள் மனதுக்கு உகந்ததாக இருக்கவில்லை. முன்னறையை புது மாதிரி அலங்காரம் செய்துவிட்டு திரும்பும்போது அதை ரசிக்க யாரும் இல்லை என்ற உணர்வு ஏற்படும். மணக்க மணக்க மோர்க்குழம்பு செய்து அப்பளம் பொரிக்கும்போது தான் மட்டுமே அதை தனியாக அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு மோர்க்குழம்பு பிரமாதம் என்று சில சமயம் வாய்விட்டு சொல்லிக்கொள்ளப் போகிறோம் என்ற அழுப்பு ஏற்பட்டது. பல முறைகள் இப்படி மனம் சலித்து போன போது அவர் இருந்தால் இப்போது என்ன செய்வார் என்று அவளே கேட்டுக்கொண்டு அதை எண்ணி ரசிக்கத் தொடங்கினாள். இன்றும் அதையேதான் செய்தாள். விளக்கை போடாமல் ஜன்னல் அருகே அமர்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். எதிர் வீட்டில் குழந்தையுடன் வெளியே கிளம்பி கொண்டிருந்தார்கள். முதலில் அவன் ஸ்கூட்டரை உதைத்து கிளப்பும் வரை ஒதுங்கி நின்ற அவள் பிற லாவகமாக பின்னால் அமர்ந்து குழந்தையையும் நாசுக்காக பிடித்து கொண்டு போனாள். தானும் ரங்கநாதனுமாய் ஸ்கூட்டரில் போவதாய் அவள் எண்ணிக்கொண்டாள். நேரே லிட்டன் தெரு வழியாக போய் இந்தியா கேட் பக்கத்தில் உட்கார வேண்டும். அதன்பின் ராஷ்டிரபதி பவன் வரை போய்விட்டு வந்து ஓபராய் ஹோட்டலில் போய் அங்கே கீழே இருந்த சிறிய சிற்றுண்டி சாலையில் இடம் கிடைக்கும் வரை செயற்கை மலர்கள் மிதக்கும் தண்ணீர் தொட்டி அருகே அமர்ந்து பிரம்மாண்டமான அறையை நோட்டமிடலாம். ரங்கநாதன் கேட்பான், நாம் இங்கே வந்து ஒரு நாள் முழுவதும் இருக்கலாமா அருண்? பணம் கொட்டி கிடக்கிறதோ? வாழ்க்கை அனுபவிக்கத்தான், தெரியுமா உனக்கு? இருந்தாலும் நான் பேசவே இல்லை உன்னோடு என்று அவன் கோபமாய் எழுவான். இல்லை இல்லை, வரலாம் ஒரு நாள். அப்படி சொல்லு. அவள் மறுத்தும் அவ்வளவு ஆடம்பரமான இடத்திற்கு அவளை வற்புறுத்தி அவன் அழைத்து போவான். ரங்கு, என் முகத்தில் பவுடர் அதிகமா? இல்லையே. என் தலை களைஞ்சிருக்கா? களைஞ்சா பரவாயில்லை, அதுதான் ஸ்டைல். ஐய, விஷயம் புரியாமல். அந்த மூலையில் இருப்பவர் ஏன் என்னையே முறைக்கிறார்? எவன் அவன் முறைப்பவன்? அழகாக இருந்தால் முறைக்கிறதா என்று அவன் திரும்பி போவான். ரங்கு ரங்கு ப்ளீஸ், திரும்ப வேண்டாம்.
நிஜமாக சொல்ல வேண்டும், நான் ஏதாவது தப்பா செய்கிறேனா? அவன் ஏறிட்டு பார்ப்பான். பிறகு மிருதுவான குரலில் கூறுவான், ஒரே தப்பு. என்ன தப்பு? உன்னோடது இல்லே, உன் கவர்ச்சி. ஐயோ என்று அவள் பெருமிதமாக சிரிப்பாள். அவள் அதிக அழகு இல்லை. ஆனால் அவன் சொல்வான் அடிக்கடி, நீ அழகி இல்லை அருண். பெரிய கண்களும் கச்சிதமான அங்க அமைப்பும் உள்ள ஸ்டீரியோடைப் அழகிகளை பார்த்து அழுத்த கண்களுக்கு நீ ஒரு பெரும் வசீகரமானவள். இரவு அவன் தூங்கிய பின் மெல்ல எழுந்து அவள் கண்ணாடி அருகில் நின்று கொண்டு தன்னை பார்த்து கொள்வாள். மாஜி மாஜி என்று வாசலிலிருந்து வேலைக்காரியின் குரல் கேட்டது. திடுக்கிட்டு விழித்தவள் அவள் நிஜமாகவே கண்ணாடி அருகில் நிற்பதை கண்டாள். பளிச் பளிச்சென்று எல்லா விளக்குகளையும் போட்டாள். இருட்டில் அவள் மேல் வந்து கவிந்த மனமயக்கம் மறைந்தது போல் தோன்றியது. கதவை திறந்தாள். உள்ளே வந்த வேலைக்காரி, தூங்கிவிட்டீர்களா மாஜி என்றாள் ஹிந்தியில். வேலையை கவனிப்போ என்றாள் அவளிடம். புத்தக அலமாரி அருகே சென்று ஏதோ புத்தகத்தை எடுத்தாள். கை புத்தகத்தை எடுத்து பிரித்தாலும் மனத்தில் பேசாத நிழற்படம் போல் பல கோணங்களில் ரங்கநாதன் உருவம் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. ஷேவிங் சோப்பை முகத்தில் அப்பிக்கொண்ட ரங்கநாதன், சாப்பிட்டு முடித்த பின் தலையை நன்றாக சாய்த்து தண்ணீரை குடிக்கும் ரங்கநாதன், சமையலறை குழாயை திறந்து கை அலம்பிக் கொள்ளும் ரங்கநாதன், ஒரு கழித்து படுத்தவாறே புத்தகம் படிக்கும் ரங்கநாதன், இரண்டு கைகளையும் தலைக்கு பின் கட்டி கொண்டு படுத்தவாறே அண்ணாந்து பார்க்கும் ரங்கநாதன், பேப்பர் படிக்கும் ரங்கநாதன், அதில் ஏதாவது ஹாஸ்யம் இருந்தால் வாய்விட்டு சிரிக்கும் ரங்கநாதன், சோபாவில் நன்றாக சாய்ந்து கொண்டு சிகரெட் புகைக்கும் ரங்கநாதன், வேஷ்டியில் ரங்கநாதன், சில சமயம் இரவு தூக்கத்தில் சிறுபிள்ளை சிரிப்பு முகத்தில் அரும்பும் ரங்கநாதன், காரியாலயம் கிளம்பும் ரங்கநாதன், வேண்டாம் வேண்டாம் என்றாலும் முடுக்கிவிடப்பட்ட படச்சுருளை போல் மனத்தில் அவன் தோற்றங்கள் மோதிக்கொண்டே இருந்தன. அவை வரிசை கிராமமாக சீராக வராமல் எல்லா தோற்றங்களும் திடீரென்று ஒரே சமயத்திலும் இல்லாவிட்டால் ஒரே தோற்றம் பல நிமிஷங்களும் தோன்றியவாறே இருந்தன. தலைவலிப்பது போல் தோன்றியது. வேலைக்காரியிடம் போய், ஆகிவிட்டதா வேலை, எத்தனை நாழி என்று பரபரத்தாள். மாஜிக்கு தூக்கம் வந்துவிட்டது என்று முன் தள்ளியிருந்த காவியேறிய பற்களை காட்டி சிரித்தாள் வேலைக்காரி. அவளை வெளியே தள்ளாத குறையாக அனுப்பி கதவை சாத்தினாள். காலியாக கிடந்த சோபா, சாம்பல் தூள் நிரம்பாத சாம்பல் தாங்கி எல்லாம் கண்ணில் பட்டு ஒரு புது கனபரிமாணத்தோடு காட்சியளித்து நிசப்தமே பெரும் ஒளியாய் அவளை தாக்கியது. தான் இரவு சாப்பிடவில்லை என்ற நினைவு வந்தது. வீணை இசை ஒன்றை ரெக்கார்டரில் போட்டுவிட்டு ஒளியை பெரிதாக்கி விட்டு வந்தாள். கத்தரிக்காய் எண்ணெய் வதக்கலை தட்டில் போட்டு கொண்டபோது அது ரங்கநாதனுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். அவனும் உடனிருந்தால் இந்த சாப்பாடு எவ்வளவு இனித்திருக்கும். இந்த கத்திரிக்காயை எவ்வளவு கற்பனை அழகோடு நறுக்கியிருக்கிறாய் தெரியுமா? இதில் என்ன கற்பனை அழகு வந்தது? ஏதோ என்னை மாதிரி ஒரு சாதாரண ஆசாமிக்கு இது எல்லாமே ஒரு அற்புதம்தான். சாதாரண ஆசாமியா? ரியலி? அவள் சிரித்து கொண்டிருக்கும் போதே அவள் தட்டிலிருந்து அப்பளம் மறைந்துவிடும். என் அப்பளம் எங்கே? அவன் சட்டைப்பையை தொட்டு பார்த்து இல்லையே என்பான். திருட்டு திருட்டு புத்தி. போலீஸ்லே புகார் செய். அந்த ஹிச்காக் கதை தெரியுமா ரங்கு? கொலை செய்துட்டு கோழிகளுக்கு அதை இரையாக போட்டுடுவான். அப்புறம் போலீஸ்காரர்களுக்கே அந்த கோழியை சமைத்து போட்டு விடுவானே. தட்டில் எல்லாம் ஆறிப்போய்விடும். இவர்கள் சம்பாஷணை மாத்திரம் சூடாக நடக்கும். ஐயோ, எல்லாம் ஆறிடுத்தே. அவள் கேள்வி எதிரொலித்தது. எல்லாம் ஆறி. அவளுக்கு விழிப்பு வந்தது. அவள் கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவள் மனத்தில் ஓடிய கற்பனை சம்பாஷணையே ஏதோ இனம் புரியாத விதத்தில் அவளுக்கு இதமாக இருந்தது. அவள் தனியாக சாப்பிடவில்லை என்று தோன்றியது. தட்டை எடுத்து வைத்துவிட்டு விளக்கை அணைத்தாள். படுக்க அறைக்கு சென்று இசைத்தட்டின் ஒளியை சிறிதாக்கிவிட்டு படுத்தாள். அவள் படுக்கை எதிரே ஜன்னல் வழியாக வானத்தில் பளிச்சிடும் நட்சத்திரங்கள் தெரிந்தன. அவள் லேசாக மாறி பறந்து சென்று 5-6 நட்சத்திரங்களை ஒன்று சேர்த்து ஊஞ்சலாக்கி வீசி வீசி ஆட வேண்டும் போல் தோன்றியது. அங்கிருந்து கீழே பார்க்கும்போது தீப்பெட்டியால் செய்த பொம்மை வீடு போல் அவள் வீடு இருக்கும். இந்த வீணை இசையின் ஓசை மாத்திரம் மிதந்து வந்து அவள் காதில் ஒலிக்க வேண்டும். ஒரு கழித்து திரும்பி கையை நீட்டி பக்கத்தில் இருந்த மேஜையின் இழுப்பறையை திறந்தாள். சற்று எம்பி அதன் உள்ளே இருந்த நாட்குறிப்பு புத்தகத்தை எடுத்தாள்.
இசைத்தட்டு இயங்க ஏற்றப்பட்ட ரேடியோவின் மங்கிய விளக்கொளியில் பக்கங்களை புரட்டினாள். ஒரு பக்கத்தில் இருந்த அந்த மல்லிகைச் சரம் அப்படியே இருந்தது. முதலாக ரங்கநாதன் வாங்கி தந்த சரம் அது. இன்னொரு பக்கத்தில் அவனை நிற்க வைத்து அவள் எடுத்த புகைப்படம். அதில் அவன் முகமெல்லாம் புன்னகை. இந்த கணத்தின் இனிமையை பங்கு போட்டுக்க முடியாமல் எங்கேயோ இருக்கேளே, இது திரும்ப வருமா என்று கேட்டாள் அந்த புகைப்படத்திடம். அதை கேட்ட மறுவினாடியே குளிர்காலத்தில் கம்பளி போர்வையில் புகுந்து கொண்டு அந்த வெப்பத்தை அனுபவிப்பது போல் அவளும் அவள் எண்ண ஓட்டங்களுமாய் அந்த இருட்டில் மெதுவாக ஒலிக்கும் வீணை இசையின் நடுவே அந்த சிந்தனை வடித்த பிம்பங்களை மேலே போர்த்தி கொண்டு இருக்கும்போது அங்கே இரத்தமும் தசையும் உருவமும் உள்ள ரங்கநாதனுக்கே இடமில்லை போல் அவளுக்கு பட்டது. வீணை ஓசை நின்றதும் ரிக்கார்டை அணைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த தலையணையை அணைத்தவாறே உறங்கி போனாள். மறுநாள் காலை கண் விழித்த போது தாங்க முடியாத உற்சாகம் அவள் நெஞ்சில் ஊறிக்கொண்டிருந்தது. அப்படி தனியாக இருந்து கொண்டு சம்பாஷணைகளையும் செயல்களையும் அர்த்தமுள்ள மௌனங்களையும் அவளாகவே பிறப்பித்து கொண்டு இருப்பதே ஒரு சுவையாகப்பட்டது. 8 மணிக்குள் வேலையை முடித்துவிட்டாள். கனத்த திரைகள் ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டவாறிருந்த ஜன்னல்கள் கண்ணில் பட்டன. தன்னுடைய சொந்த உலகம் ஒன்றை மற்றவர் கண்களிலிருந்து மறைப்பது போல் எல்லா திரைகளையும் இழுத்து விட்டாள். மெல்லிருட்டு அறைகளில் பரவியது. சாய்வு நாற்காலியில் சென்று அமர்ந்தாள். எதிரே இருந்த டீப்பாயை அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு அதன் மேலிருந்த சீட்டுக்கட்டை பிரித்து சாலிடேர் ஆட ஆரம்பித்தாள். 2 ஆட்டம், 3 ஆட்டம், 4 ஆட்டம், ஒரு தடவையும் ஒழுங்காக வரவில்லை. ரங்கநாதன் சிகரெட் புகைத்தவாறே சோபாவில் சாய்ந்து கொண்டு இவள் ஆடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கும் பொறுமைக்கும் ரொம்ப தூரம் வருண். ஆடுவதை நிறுத்து. பொறுமையே கூடாது ரங்கு. வாழ்க்கை ரொம்ப குறுகியது. எல்லாத்தையும் வேகத்தோட சூட்டோட ஆசை அடங்க போகிறதுக்கு முன்னே அனுபவிக்கணும். ஆசைகளுக்கு கட்டுப்பாடே இருக்கக்கூடாது. ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். ஓடி களைச்ச அப்புறம்தான் நிதானம் வேணும். ஓடுறப்போ தடுக்கி விழணும், எழுந்திருக்கணும், திரும்பி ஓடணும். அதை விட்டுட்டு விழக்கூடாதேன்னு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இவ்வளவுண்டு உருவத்துக்குள்ளே இப்படி ஒரு புயல் வேகம் எப்படி புகுந்துண்டது? அவள் சிரிப்பாள். பிறகு துள்ளி எழுந்தாள். என்ன சமாச்சாரம்? ஒரு புது ஸ்வீட் பண்ண போகிறேன். இப்போ என்ன அவசரம்? இப்போ நினச்சேன், இப்போவே பண்ணிடணும். எதிர்காலத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை ரங்கு. இப்போவே இந்த கணமே நான் நினைச்சது நடக்கணும். அம்மம்மா சரி, இந்த சாம்பலை கொட்டிடு சூறாவளியே. சாம்பல் தாங்கியை கையில் எடுத்தாள். அப்போதுதான் அது வெறுமையாக கிடப்பது தெரிந்தது. அன்று ஏனோ அது மனத்தில் உறுத்தவில்லை. அது நிரம்பியிருப்பது போலவே எண்ணிக்கொண்டு எடுத்து போய் கழுவி சிறு மேஜை மேல் வைத்தாள். பெண்களுக்கான ஆங்கில இதழின் சமையற்குறிப்பு பக்கத்தை பிரித்து புது இனிப்பு பண்டம் ஒன்றை செய்ய ஏற்பாடுகளையும் செய்தாள். செய்து முடித்துவிட்டு அதற்கு அழகூட்ட பாதாம் பிஸ்தா பருப்பை அதன் மேல் அலங்காரமாய் வைத்த பின் அம்மாடி என்று மூச்சு விட்டாள். தட்டில் சிறிது போட்டுக்கொண்டு சுவைத்து அருண் பிரமாதமடி என்று கொண்டாள். நான் என்னமாய் சமைக்கிறேன் தெரியுமா? அனுபவித்தவனுக்குத்தானே தெரியும் என்றேலா? ஏன் இத்தனை நாள் நான் சமைத்ததில் என்ன குறை? அந்த முந்திரி பருப்பு பர்பி நினைவில்லை? ராத்திரி 1 மணிக்கு எழுந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டவராயிற்றே. போரும் போரும் உங்க ஜம்பமெல்லாம். தட்டில் இருந்ததை சாப்பிட்டவாறே அவள் சிரித்து கொண்டாள். வெறும் வாயரட்டை என்று செல்லமாய் கடிந்து கொண்டாள். 12 மணிக்கு வேலைக்காரி வந்ததும் இனிமேல் நீ வரவேண்டாம் என்றால் ஹிந்தியில். யாரையுமே வீட்டிற்குள் விடக்கூடாது என்ற ஓர் எண்ணம் அவளை ஆக்கிரமித்து விட்டது காலையிலிருந்து. என் வேலை சரியில்லையா? பாபுஜியை கேளுங்கள் மாஜி. உங்களை கல்யாணம் பண்ணிக்கொண்டு இங்கே வர்றதுக்கு முன்னால் இருந்து நான் தான் அவருக்கு வேலை செய்கிறேன். ரொட்டி கூட பண்ணி தருவேன் மாஜி. அதெல்லாம் இல்லை, நீ வேண்டாம், அவ்வளவுதான். இருக்கட்டும், பாபுஜி வந்ததும் நான் பேசிக்கிறேன் என்று நொடித்துவிட்டு போனாள் வேலைக்காரி. அந்த நொடிப்பு கூட இவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது. செய்தித்தாளை பிரித்து என்னென்ன படம் ஓடுகிறது என்று பார்த்தாள். ரிவோலியில் லாரல் ஹார்டி படம் ஓடிக்கொண்டிருப்பதாய் போட்டிருந்தது. முகம் கழுவிக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினாள். ரங்கநாதன் இருக்கும்போது கூட அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்றதில்லை. அவன் காரியாலயத்திலிருந்து வந்து இவளை கூட்டிச் செல்ல நேரமாகிவிடும் என்று அவன் காலையில் கிளம்பிய உடனே போய் இவள் டிக்கெட் வாங்கி வந்து விடுவாள் மாலை ஆட்டத்துக்கு.
அவளுக்கு விளக்கை அணைத்த பின் காட்டும் விளம்பரங்களை கூட விட மனது வராது. அதனால் மத்தியான சாப்பாடு அனுப்பும்போது அவன் டிக்கெட்டை வைத்து அனுப்பிவிடுவாள். முன்னாலேயே போய் சரியாக கொட்டகையில் விளக்கணையும் நேரம் சென்று உள்ளே அமர்ந்து விடுவாள். பாதி லக்ஸ் சோப் விளம்பரம் காட்டும் போதோ அல்லது படம் ஆரம்பித்து நடிகர்கள் பெயர்கள் காண்பிக்கப்படும் போதோ, அருண் நீதானே என்று கிசுகிசுப்புடன் அப்போதுதான் புகைத்து முடித்த சிகரெட் மணத்துடன் அவன் வந்து அமருவான். பதில் கூறாமல் அவன் கரத்தை எடுத்து தனதுள் வைத்து கொள்வாள் அவள். அருண் தானே, வேறு யார் உங்கள் கையை இப்படி பிடிச்சுண்டு படம் பார்ப்பா? இப்படி கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்கலாமா? அப்படி நிறைய பேர் பார்ப்பாளே என்பான் அவன் தமாஷுக்காக. பரவாயில்லை, தற்சமயம் உங்க பக்கத்திலே இருப்பது அகில உலகம் போற்றும் அருணாதான். தன்யனானேன். பக்தா, படத்தை பார், பின்பு உன் குறைகளை கேட்போம். வாய் என்று அவன் இவள் கையில் கிள்ளி விடுவான். ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட அவள் அவனுடன் போக மாட்டாள். மெதுவா கிளம்பினா டிக்கெட் கிடைக்காது, நான் முன்னாலே போறேன் என்று பறப்பாள். அவனுக்கே உரிய நிதானத்துடன் கிளம்பி கொட்டகை வாசலில் 1000 சாபம் கொடுத்து கொண்டு நிற்கும் அவளுடன் அவன் சேர்ந்து கொள்வான். ஆகவே அன்று கிளம்பிய போது தனியாக படம் பார்க்க போகிறோம் என்ற உணர்வே இருக்கவில்லை அவளுக்கு. டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே சென்று உட்கார்ந்து படம் காண்பிக்க ஆரம்பித்த போது கூட அங்கு கண்ட ஒவ்வொரு ஹாஸ்ய காட்சிக்கும் ரங்கநாதன் என்ன சொல்லலாம் என்று அவளே நினைத்து கொண்டாள். உண்மை ரங்கநாதன் படத்தை ரசித்திருப்பானோ மாட்டானோ, இவள் மனத்தில் அவன் வயிறு வலிக்க சிரித்து கொண்டிருந்தான். ரங்கநாதன் கரத்தை பற்றி கொண்டு படம் பார்த்த உணர்வுடனேயே அவள் வெளியே வந்தாள். குளிர்கால ஆரம்பமாதலால் 6:30 மணிக்கே இருட்டிவிட்டிருந்தது. வண்டியில் ஏற மனமில்லாமல் மெல்ல நடக்கலானாள். சரிகை வேலை செய்த நைலான் புடவை அணிந்து இடுப்புச்சதை குலுங்கும் பருத்த பஞ்சாபி பெண்களும் எங்கு போனாலும் நாங்கள் மாறமாட்டோம் என்று பறைசாற்றி கொண்டு அகலச்சரிகை போட்ட பட்டுப்புடவைகளோடு எங்காத்துக்காரருக்கு என்று இழுத்து கொண்டு செல்லும் மதராசி பெண்களும் வெளியில் நின்று கொண்டு சாப்டி ஐஸ்கிரீம் தின்னும் கூட்டமும் வெளிச்சமும் வண்ண கோலமுமாய் கானட் பிளேஸ் நிரம்பி வழிந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் தன்னை சுற்றி ஒரு வட்டம் வரைந்து கொண்டு எதிலும் ஒட்டாமல் அவள் நடந்தாள். வீட்டை அடையும் போது 7 மணியாகிவிட்டது. கதவை திறந்து உள்ளே நுழைய போன போது கதவடியாக சொருகியிருந்த கடிதம் காலில் தடைப்பட்டது. விளக்கை போட்டு குனிந்து எடுத்தவள் கையெழுத்தை பார்த்தே ரங்கநாதனுடையது என்று தெரிந்து கொண்டாள். அவன் அதிகம் எழுத மாட்டான். அருணாவுக்கோ எழுதாமலே இருக்க முடியாது. அவன் காலையில் போய்விட்டால் மத்தியானம் சாப்பாடு அனுப்பும்போது கூட தினம் அதில் ஏதாவது ஒன்றை எழுதி அனுப்ப வேண்டும் அவளுக்கு. ஆனந்த விகடனில் ஒரு கதை படித்தேன், அற்புதமாக இருந்தது. நீங்கள் வரும் வரை இதை சொல்லாமல் இருக்க பொறுமை இல்லை என்றோ, இன்று கூட்டு பிடித்திருந்தால் எனக்கு வரும்போது ஸ்வீட்ஸ் வாங்கி வரவும் என்றோ, ஒரே போர் ரங்கு, கையை சுட்டு கொண்டு விட்டேன், ஒரே எரிச்சல் என்றோ எதையாவது எழுதாவிட்டால் அவளுக்கு தலை வெடித்துவிடும். அவன் எழுதினாலும் எண்ணி 10 வரிகள்தாம். அன்புள்ள அருண், இந்த முறை நீ ஏன் ஒரு கடிதம் கூட போடவில்லை? உடம்பு சரியில்லையா? எனக்கு இங்கே ஒரே வேலை, நேரத்தை எல்லாம் பணமாக்கி கொண்டிருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை காலை வருகிறேன். உன் ரங்கு. கடிதத்தை படித்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்து கொண்டாள். ரங்கநாதன் மறுநாள் வரப்போகிறான். உற்சாகம் ஏன் பீறிட்டு கொண்டு வரவில்லை? எல்லா விளக்குகளையும் பரபரவென்று அணைத்துவிட்டு படுக்கையில் சென்று சாய்ந்தாள். தலையணை அருகேயே இருந்த நாட்குறிப்பு புத்தகம், ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த தாரைகள் எல்லாம் திடீரென்று அவளை சுற்றி உரிமையுடன் சேர்ந்து கொண்டன போல் பட்டது. மனத்தினுள் ஒரு ரங்கு இவற்றையெல்லாம் அவளுடன் ரசித்து கொண்டிருந்தான். அந்த கடிதத்தில் இருந்த ரங்கநாதன் யாரோ போல் தோன்றியது. அவளாகவே ஜோடித்த ஓர் அழகிய உலகினுள் புகும் வெளியாளாய் அந்த கடித ரங்கநாதன் தோன்றினான். அவள் மனத்தில் தோன்றிய சம்பாஷணைகள், ஊடல்கள் எல்லாம் அவள் சொத்து போலவும் அவன் அதை பறிக்க வருபவன் போலவும் அவளுக்கு பட்டது. அந்த இதமான இருட்டில் தலையணையை அணைத்து கொண்டு தனியாக தன் மனத்தின் கற்பனைகளோடு நிதம் உறங்கி வாழும் வாழ்வை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பலவீனம் அவளிடம் பிறந்தது. கூடாது, இவை அவள் கற்பனைகள், அவளுக்கே உரியவை. நிஜம் அவளுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த இரகசிய பூரிப்பே
இந்த சுக அனுபவமே போதும். மற்ற சிறு விஷயங்களை உடனே தீர்மானம் செய்து அந்த நிமிடமே நிறைவேற்ற துடிக்கும் அந்த வேகத்துடனேயே, அந்த கவனமின்மையுடனேயே அவள் ஒரு பெரிய விஷயத்தையும் மனத்தினுள் தீர்மானித்தாள். எந்த வகையில், எப்படி அது அவளுக்கு உதவும் என்று எண்ணியும் பார்க்காமல், அந்த முடிவு ஒன்றுதான் அவள் எடுக்க முடியும் என்ற உறுதியுடன் அவள் இயங்கலானாள். கை நீட்டி மங்கிய விளக்கை போட்டாள். மெல்ல எழுந்து அலமாரியை திறந்து நோட்டமிட்டாள். மாமனார் ஒருமுறை வந்தபோது அவருக்காக வாங்கிய தூக்க மருந்து மாத்திரைகள் கொண்ட புட்டியை எடுத்தாள். அதை படுக்கையில் தலையணை அருகே வைத்தாள். ரங்கு, நானும் நீயுமாய் ஜோராக சேர்ந்தே இருக்கலாம் என்று சொல்லிக் கொண்டாள். பீரோவை திறந்து ஒருமுறை டெல்லியை சுற்றியுள்ள இடங்களுக்கு சென்றபோது சண்டிகரில் எடுத்த இளம் பச்சை புடவையை அணிந்து கொண்டாள். கண்ணாடி அருகில் சென்று தலையை சீர் செய்து கொண்டாள். ஒரு பெரிய பிரயாணத்துக்கு முஸ்தீபுகள் செய்வது போல் எல்லா அறைகளுக்கும் சென்றுவிட்டு வந்தாள். பிறகு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். அவள் கற்பனைகள் தோன்றவே காரணமாக இருந்த ரங்கநாதன் எங்கோ விலகி போக, அவள் கற்பனையில் பேசி விளையாடி மகிழ்வித்த ரங்கநாதன் மனத்தில் நிறைந்து கொண்டான். தன் அருமையான உலகம் ஒன்றை காப்பாற்றிக் கொள்ளும் அசுர வெறியுடன் புட்டியை திறந்து ஒவ்வொரு மாத்திரையாக விழுங்கினாள். அவளும் ரங்குவும் ரெக்கை முளைத்து போய் நட்சத்திரங்களை பறித்து கூடையில் போட்டுக் கொள்வதைப் போல் தோன்றியது. திடீரென பெங்களூரின் விசாலமான கொல்லைப்புறம் மனத்தில் விரிந்தது. தென்னை இலைகளின் அசைவுக்கு நடுவே கண்களை உருட்டி விழிக்கும் ஆந்தையின் கூவல் காதில் ஒலித்தது. தாரகைகள் சரம் சரமாய் கண்முன் தொங்கின. நட்சத்திரங்கள் திடீரென அருகே வந்தது போல் தோன்றிய போது தலையணையை கை அணைத்து கொள்ள அவள் உறங்கியே போனாள்.